கன்னி பெண் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன். சுக்கிரனை வந்து காயப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? பெண்களை அவமானப்படுத்தணும். பெண்கள் அவமானப்படுத்த அவமானப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அங்க சுக்கிரனை நீங்க வந்து சங்கடப்படுத்துற மாதிரி ஆச்சு. மனம் நோகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான ஒரு செயல்கள் நம்மளால ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்லணும்னா அந்த ஒரு திருமண வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு துரோகம் நடந்துட்டு ஒரு சங்கடம் நடந்துருச்சு. ஸோ அப்படின்னா வந்து அதுதான் வந்து சுக்கிரனுடைய சாபமா மாறும். பெண்ணுக்கு மட்டும்தான் சாபம் கொடுக்க முடியுமா? சுக்கிரனால முடியுதா, செவ்வாயினால முடியாதான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஆண் சாபமா? ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அவமானப்படுத்துறதுன்றது வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீ ஒரு ஆம்பளையே இல்லைன்றதுதான். இதை சொல்லக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் பிடிக்கும். மெயினாக எப்படி எந்த இடத்துல நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, திருமண தடை பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, என் பொண்ணுக்கு பையன் மேலே, பையனுக்கு பொண்ணு மேலே அப்படிப்பாங்க. ரைட்டு. அப்போ வந்து சிக்கிட்டாங்க, பெண் சாபம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில மதுரை வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பெண் சாபம் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. ஆமாம். இந்த பெண் சாபம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இது எதனால ஏற்படுதும் அப்படி தொடர்ந்து சொல்லுவாங்க. ஓகே. பெண் சாபத்தினால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜோதிடம் பார்க்குறவங்க நம்மளும் ஜாதகம் பார்க்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது மெயினாக எப்படி எந்த இடத்துல நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, திருமண தடை. நாங்களும் பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, இது வரைக்கும் 100கணக்கான ஜாதகங்கள் பார்த்துட்டோம், என் பொண்ணுக்கு பையன் மேலே, பையனுக்கு பொண்ணு மேலே அப்படிப்பாங்க. ரைட்டு. அப்போ வந்து சிக்கிட்டாங்க, பெண் சாபம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த பெண் சாபம் அப்படின்றது ஒரு பெண்ணு ஒருத்தவங்களை பழிச்சதுன்றது கிடையாது. பெண் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சுக்கிரன். கன்னி பெண் அப்படின்றது வந்து சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனுடைய தோஷத்தை ஏற்றுக்கிட்டவங்கன்னு அர்த்தம். அது சுக்கிரனுடைய ஒரு கொடும் பார்வைக்கு ஆளாயிட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஆனால் இந்த பெண் சாபம் எடுத்த உடனே ஏதோ பெண்களை வந்து ஏதோ தவறா பேசிட்டாங்க, இல்லை பெண்களை வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்க தோணுச்சு. ஆமாம், அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி. நீ சொல்றது கரெக்டு தான். இப்போ நான் சொன்ன மாதிரி கன்னி பெண் அப்படின்னா சுக்கிரனை வந்து காயப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? பெண்களை அவமானப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அங்க சுக்கிரனை நீங்க வந்து சங்கடப்படுத்துற மாதிரி ஆச்சு. அப்ப சுக்கிரன் வந்து நமக்கு அப்ப வந்து அதாவது சும்மா ஒரு விளையாட்டா பேசுற விஷயம் அதுன்றது வேற. ஓகே. இந்த ஊரையும் யாரையும் அவமதிக்க கூடாதுன்றதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். மனம் நோகுற மாதிரி பண்ணா சொல்றீங்க. மனம் நோகுற மாதிரி அவங்க வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான ஒரு செயல்கள் நம்மளால ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்லணும்னா அந்த ஒரு திருமண வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு துரோகம் நடந்துட்டு ஒரு சங்கடம் நடந்துருச்சு. ஸோ அப்படின்னா வந்து அதுதான் வந்து சுக்கிரனுடைய சாபமா மாறும். அப்ப திருமணம் ஆன பெண்களை கூட இப்ப கணவன்மார்களோ இல்ல வேற யாருன்னா நபர்களோ அவங்கள மனம் நோகரமான விஷயங்கள இல்ல ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல. ஆமா, இது கூட பெண் சாபத்தை அந்த ஆண்களுக்கு கிரியேட் பண்ணும் தானே? நிச்சயமா அதுல மாற்றமே கிடையாது. அதாவது பெண் அப்படின்னாலே சுக்கிரன் தான். ஓகே. ஆண் அப்படின்னா செவ்வாய். பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன். ஓகே. நீங்க ஒரு பெண்ணை காயப்படுத்துறது சுக்கிரனை அவமதிக்கிற மாதிரி. அது எந்த பெண்ணா இருந்தாலும் வயது முதிர்ந்த பாட்டியா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான சங்கடங்களை சுக்கிரன் கண்டிப்பான முறையில் வாதியை அவர் கொடுக்க தான் செய்வார். இதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தொந்தரவு கொடுக்கணும் அவங்களுக்கு? ஓகே. அதாவது இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பான முறையில வந்து சுகபோக வாழ்க்கையில நிறைய சிக்கல் வரும். உங்களுக்கு காசு பணம் எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி போய் ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியாது. நீங்கள் போகிற நேரத்துக்கு சாப்பாடு முடிஞ்சிச்சுமாங்க. அதே மாதிரி வந்து எதிர்பாலினத்தவர்களோட வந்து அவப்பேர் தான் ஏற்படும், சங்கடங்கள் தான் ஏற்படும் தவிர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரோ நிம்மதியோ ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கி யூஸ் பண்ண முடியாது.
வச்சிருக்க வண்டிகளில் அடிக்கடி தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் என் வண்டி வாகனத்துக்கு போகிறீங்க, நீ கையில் வச்சிருக்க செல்ஃபோனில் அவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஒருத்தர் செல்ஃபோன் வாங்கி அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கு, என்னதான் பத்திரமா வச்சாலும் ஏதோ ஒன்று ஆகுது, நான் வச்சிருக்க கம்ப்யூட்டரில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நான் டேட்டாஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண் சாபம் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். கேட்டிங்களா, திருமணம் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் பிரச்சனை வரும்? விலை இருந்த பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும், காரணம் இல்லாமல் அடி ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கைக்காக சொல்லணும் அப்படின்னா விபத்துகளுக்கும் இது காரணம். வண்டி வாகன விபத்துகள் இருக்கு, ஒருத்தருக்கு விபத்து ஏற்படும், பெண் சாபம் இருக்கவங்களுக்கு விபத்தும் கண்டிப்பான முறையில் ஏற்படுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ பெண்ணுக்கு மட்டும்தான் சாபம் கொடுக்க முடியுமா, சுக்கிரனால முடியுதா, செவ்வாயினால முடியாதான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஆண் சாபமா? அது ஆண் வந்து ஆணுக்கு அடையாளம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தைரியம். செவ்வாயோட ஆதிபத்தியம் என்னன்னா தைரியம். இப்போ செவ்வாய் ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அவமானப்படுத்துறதுன்றது வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீ ஒரு ஆம்பளையே இல்லைன்றதுதான். உச்சபட்ச அவமானம் ஒரு ஆணுக்கு எது அந்த வார்த்தை, அவன் தைரியம் இல்லாதவன், அவன் வந்து ஆண் இல்லை அப்படின்னு சொல்றதுதான். இதை சொல்லக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் பிடிக்கும். ஸோ அந்த செவ்வாய் தோஷத்துல பெண்கள் நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு காரணம் தான். ஸோ ஒரு ஆண்களுக்கும் செவ்வாய் தோஷம் வருது. ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, துரோகங்கள், போட்டி, பொறாமை, வஞ்சம், இந்த எண்ணங்கள் யாருக்கு ஒரு காலத்துல அதிகமா இருந்து, அதாவது முற்பிறவியில அதிகமா இருந்து, அதன் காரணமாக சக நண்பர்களையோ உறவுகளையோ ஆணோ பெண்ணோ யாரைனாலும் வதச்சிருந்தாங்கனாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் பிடிக்கும். இன்னும் சொல்லணும்னா சக உதரன், அதாவது சகோதரன் சகோதரின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கும் செவ்வாய் தோஷம் நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ அதனால வந்து எல்லா உயிருக்கும் சரியான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து வந்தா எந்த தோஷமும் சாபமும் இல்லாம நிம்மதியா வாழ்க்கையை வாழலாம். அப்ப இந்த பெண் தோஷம், பெண் சாபம் வந்து இருக்கு. ஆமா, ஒருத்தருக்கு இதனாலதான் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கு அவங்க திருந்தி பண்ணணும், அதை வந்து விடுதலை ஆகணும்னா என்ன மாதிரியான தீர்வுகளை சொல்லலாம்? நீங்க கேட்ட மாதிரி எல்லா தோஷங்களுக்கும் சாபங்களுக்கும் நிவர்த்தி இருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கும் பட்சத்துல நாம நம்மளோட வாழ்க்கையை பகிர்ந்து வாழக்கூடிய உறவுகளுக்கு சரியான மரியாதை கொடுக்கும். ஏன்னா இப்ப இங்க வந்து நிறைய நம்ம நாடு மட்டும் இல்ல, உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் மனப்பான்மை நிறைய இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இதை மாத்துறதுக்கு நிறைய பெரியவங்க முயற்சி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம சித்தநாதர்களுமே வந்து சமத்துவ சமூகத்தை தான் விரும்பக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து உயர்ந்தது, மித்தவங்க தாழ்ந்தது அப்படின்னு பார்க்குற அந்த பார்வை இருக்குல்ல, இதை மாற்றினாலே வந்து அடுத்தடுத்த சந்ததியினருக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் பாவங்கள்லாம் போய் சேராது. அதை முதல் செய்யணும். அது போக வந்து இந்த சுக்கிர தோஷம், அதாவது பெண் சாபம் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரியான பரிகாரம் வழிபாடுகள் நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இங்கே வந்து மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிரனோட அதிதேவதை அவங்க தான். ஸோ அவங்க அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன கிரக தொடர்புனால அது பாதிக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சிருக்கா, நீசத்தில் போயிருக்கா. சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நீசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பெண் சாபம் உங்களுக்கு இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் தான். அது போக அது அசுப கிரகங்களோடையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து சுக்கிரனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அசுபர்களோட சேர்ந்தாலும் கெடாது, அசுப கிரகங்கள் அதை பார்த்தாலும் கெடாது. ஆனால் அப்படி ஒரு சேர்க்கை ஏற்பட்டு அது ஒரு நீச ஸ்தானத்திலேயோ இல்லை ஒரு பகை ஸ்தானத்திலேயோ பாதக ஸ்தானத்திலேயோ போய் அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த வழியில கெட்ட பேரை கொண்டு வரும். இப்போ ஒரு ஆணுக்கு அந்த பெண் சாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் தடை வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெண்கள் விஷயத்துல அவப்பேர் ஏற்பட்டுரும். பெண்களால சமூகத்துல கெட்ட பேர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல என்ன நிலையில சுக்கிரன் கெட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். பார்த்து அதுக்கான சரியான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். பொதுவா மகாலட்சுமியை பிடிச்சுக்கிறது நல்லது. பொதுவா மகாலட்சுமி வழிபடலாம். ஆனா தீர்வுகள் வந்து மகாலட்சுமியை பிடிச்சுக்கிறணும், பெண்களை மதிக்கணும். பெண்களை மதிக்கணும். குறிப்பா குடும்பத்தில் இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சகோதரிகள், தாய், மனைவி எல்லாத்துக்குமா நல்ல மரியாதையை கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க இந்த தகவல் வந்து அதாவது பெண்களை துன்புறுத்துற எல்லா ஆண்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிற தாய்மார்களையோ இல்ல மனைவிகளையோ தகாத வார்த்தை மனைவியை கூட தகாத வார்த்தையில பேசாம ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுத்தாங்கன்னா
நம்ம சக உயிர் இல்லையா அவங்க. ஆமா, சக உயிருக்கு பொதுவா மரியாதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த சாபங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே இந்த பதிவு வந்து பயனுள்ளதா எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.